Hello students. இப்போ நாம types of quantities தான் பார்க்க போறோம். So types of quantitiesல first வந்து dimensional variables. So dimensional variables அப்படின்னா என்னன்னா ஒரு physical quantitiesல dimensional இருந்து variablesம் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் dimensional variables அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா length, mass, time. So length வந்து dimensional formula என்ன? ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளாடி L. மாஸுக்கு என்ன ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளாடி M. அண்ட் டைமுக்கு என்ன ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளாடி T. இது ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்ல இன் டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல. சோ இதுல வந்து டைமென்ஷன் இருக்கு. சோ இப்ப வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப லெந்தோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ 5 சென்டிமீட்டர். சோ இங்க ஒரு வேரியபிள் இருக்கு. சோ அதே மாதிரி மாஸுக்குமே இப்போ ஒரு 50 kg அப்படி எடுத்தோம்னா ஒரு 50 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. சோ போத் வேரியபிள் அண்ட் டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நாம டைமென்ஷனல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன்லெஸ் வேரியபிள். சோ டைமென்ஷன்லெஸ் வேரியபிள் ஸோ ஹெட்டிங்லேயே இருக்குல்ல. ஸோ டைமென்ஷன்லெஸ் வேரியபிள் அப்படின்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல டைமென்ஷன் இல்லாம வேரியபிள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டைமென்ஷனல் வேரியபிள், டைமென்ஷன்லெஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர். வாட்டருக்கு வந்து 1.33, ஃபார் ஏர் வந்து 1. ஸோ இதுல வந்து டைமென்ஷன் இருக்கா? இல்ல. ஸோ இங்க வந்து டைமென்ஷன்ல பட் என்ன இருக்கு? வேரியபிள் மட்டும் இருக்கு. லைக்வைஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்னன்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். நீங்க செகண்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க. ஈக்குவல் டு ஸோ லென்த் எப்படியுமே சேஞ்ச் இன் லென்த் ஆர் எனி லென்த் எப்படி டினோட் பண்ணிக்கலாம்னு படிச்சோம். ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளாடி எல். ஸோ எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிட்டு 0. ஸோ இங்க என்ன இருக்கு? டைமென்ஷன் கிடையாது, இது வந்துமே கிடையாது இல்ல. பட் என்ன இருக்கு? ஒரு வேரியபிள் மட்டும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டைமென்ஷன்லெஸ் வேரியபிள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல டைமென்ஷனும் இருந்து கான்ஸ்டன்டும் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த 9.8 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. பிளஸ் இங்க என்ன இருக்கு? ஒரு டைமென்ஷன் இருக்கு. ஸோ m பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் இருக்கு. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்க்கு எக்ஸாம்பிளா சொல்லிக்கிறோம். லைக்வைஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்மே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதுலயுமே என்ன இருக்கு? 6.626 into 10⁻34 அப்படிங்கிற ஒரு வேரியபிள், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. பிளஸ் மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம், செகண்ட் பவர் -1. ஸோ ஒரு டைமென்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கிறதா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அங்க வந்து டைமென்ஷனும் இருக்காது பட் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். எக்ஸாம்பிள் பை, ஆய்லர்ஸ் நம்பர் எக்ஸெட்ரா. ஸோ பையோட வேல்யூ 3.14, அது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அங்க கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்கும் பட் தேர் இஸ் நோ டைமென்ஷன்ஸ். புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.